எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஜய் காட்டுறாங்க. விஜய் வந்து ஃபோன் அடித்து ஹாஸ்பிட்டல் என்ன நிலவரம் அப்படின்றத ஐயப்பன் கிட்டே கேட்டுட்ருக்காரு. ஐயப்பன் சொல்கிறாங்க, வெண்ணிலாவை பார்க்க யாருமே இப்போ வரைக்கும் வர கிடையாது, அவரோட ஹெல்த்லேயும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகலைன்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் சரி ஓகே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. காவேரி என்னாச்சு யார்கிட்ட பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு ஐயப்பன்டாவே பேசினேன், வெண்ணிலாவோட ஹெல்த்தில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பசுபதி உங்களுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட் இருக்குது போல் அவள் வரமாட்டான்னு, அதனாலேயே இவங்க யாருமே அவளை போய் பார்க்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி விடுங்க எல்லாம் ரெடி ஆகிடும், நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி நானே உங்களுக்கு ஊட்டி விட்றேன்னு சொல்லி சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் நாள் பார்த்தா விஜய் போய் கண்ணாடி முன்னாடி நின்று அவரோட அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் எந்த அளவுக்கு க்யூர் ஆகிட்டுன்னு பார்த்துட்ருக்காரு. பார்த்து முடிச்சதும் காவேரி கூப்பிட்டு, காவேரி எனக்கு ரொம்பவே க்யூர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ வந்து பாரு இன்றைக்கே நம்ம தண்ணி ஊற்றிடலாம் போல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரியும் விஜய் கிட்ட நானும் காலையில் பார்த்தேன், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கேட்டுக்கலான்னு தான் விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் சரி இன்றைக்கே தண்ணி ஊற்றிடலான்னு சொன்னதும் அவங்க போய் வேப்பிலையெல்லாம் அரைச்சி வைக்கிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா விஜய் காட்டுறாங்க. விஜய்க்கு காவேரி தலை தொடச்சி வச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காவேரிக்கு ஃபோன் வருது. காவேரிக்கு யார் கால் பண்ணுறேன்னு பார்த்தா காவேரியோட அம்மா கால் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க என்னடி பண்ணுற கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபோனை வச்சுட்டு விஜய்கிட்ட எங்கள் அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு, நிறைய கிராஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால் நானும் வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன், நான் கிளம்பட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே விஜய் நல்லபடியாக போயிட்டு வா, நீ இங்கே இருக்கிறதும் சேஃப் கிடையாது, அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா அங்கே என்ன நினைப்பாங்கன்ற டென்ஷனில் நீ இருப்ப, அது நம்ம பேபிக்கும் டேஞ்சர் தான், நீ கிளம்பி போகிறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா சரி நிவினுக்கு கால் பண்ணி வர சொல்லு, இங்கேருந்து நீ ஆட்டோவில் போகிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி வந்து நிவின்க்கு அன்னைக்கே நான் கஷ்டத்தை கொடுத்துட்டா, திரும்பவும் நிவின் வர வேணான்னு சொல்கிறாங்க. உடனே இவ இப்படி சொன்னால் கேட்க மாட்டான்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன் நீ நிவின் கூட போகிறனாலன்னு சொல்கிறாரு. உடனே காவேரிக்கோ வந்து நான் குமரன் மாமா வர சொல்லியிருந்தாலும் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இங்கேருந்து போகிறது சேஃப் இல்லை காவேரி, அந்த பசுபதியை நம்மளை பற்றி என்ன யோசிச்சுட்டு இருப்பான்றதே நம்மளால் கெஸ் பண்ண முடியலை, கேர்ஃபுல்லாக இருக்கிறது நமக்கு சேஃப் தான் சொல்கிறாரு. உடனே காவேரியும் நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. நிவினை காட்டுறாங்க. நிவின் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. காவேரியோட கால் போகுது. உடனே அவர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. காவேரி வந்து நிவின்கிட்ட இந்த மாதிரி விஜய்க்கு க்யூர் ஆகிடுச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஒர்க் ஷாப் முடிஞ்சிருச்சுன்னு வீட்டில் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறாரு. உடனே நிவின் வந்து கிளம்பிட்டேன் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இனிமேல் யமுனா வந்து இவங்க தான் சொல்லி வேற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. சரின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டு வராரு. வந்து பார்த்தா அவரோட மொபைலை காணும். அப்புறம் பார்த்தா யமுனா கொண்டு வந்து நீட்டுறாங்க. எதுக்கு என் மொபைல் எடுத்தேன், என்னோடய திங்ஸ் எல்லாம் ஒன்று தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலன்னு சொல்கிறாங்க. உடனே யமுனா வந்து நிவினை பார்த்துட்டு ஏன் என்ன விஷயம், நீங்கள் பண்ணுற திருட்டுத்தனம்லாம் எனக்கு தெரிஞ்சிடும்ன்றக்காக தொட வேணான்னு சொல்கிறீங்களான்னு சொல்கிறாரு. எங்கே கிளம்பிட்டீங்க, காவேரியை பார்க்க தானே, அது எப்படி நீங்கள் ஒர்க் ஷாப்புன்னு போய் சொல்லிட்டு எங்கே தங்க வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வல்கராக பேசுகிறாங்க. அப்புறமா நிவின் வந்து ஏன் என்ன இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உங்கள் அக்கா பற்றி யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் தொடர்பில் இருக்கிற விஷயம் தான் நான் வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிடுறாரு. சொன்னதுமே நிவின்க்கு ரொம்பவே கோவம் வந்து உன்னோட புத்தியே இப்படி தான், நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. எப்படினாவும் நிவின் கத்திட்டே இருக்காங்க. ஆனால் அவர் காது கொடுக்காம கிளம்பிட்டாரு. அப்புறம் பார்த்தா இங்கே விஜயும் காவேரியும் காட்டுறாங்க. காவேரி வந்து அவங்க ஃபேஸில் இருக்கிற அந்த பிம்பிள்ஸ் மார்க்கு அந்த ஆக்னி அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் பார்த்து என்ன ரொம்ப பியூட்டி கான்ஷியஸாக இருக்க போல் அப்படின்றாரு. உடனே இல்லை இது எப்போ க்யூர் ஆகும்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு என்னடி நீ பொம்பளை பிள்ளை மாதிரிலாம் பேசுகிறேன்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இந்த நேரத்தில் கரெக்டாக நிவின் வந்துடுறாரு. நிவினை உட்கார சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு க்யூர் ஆகிடுச்சு, அதனால் வீட்டுக்கு கிளம்புறதா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியும் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இந்த நேரத்தில் பார்த்தா பசுபதியை பற்றி பேசுகிறாங்க. பசுபதியை உங்கள் அம்மா கிட்ட கேட்க முடியுமா எங்கே இருக்காருன்னு சொல்லி நிவின்கிட்ட கேட்டுட்ருக்காரு. நிவின் வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டாலும் சொல்லவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க, நானும் குமரன் அண்ணாவும் கண்டிப்பாக அவனை தேடி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜய்க்கு வந்து காவேரி அனுப்பி வைக்க மனசே இல்லை, ஆனால் வீட்டுக்கு போய் அவனோட சுச்சுவேஷனில் காவேரி இருக்கனால அவரும் அனுப்பி வச்சிடறாரு. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.